இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல் ஆதி கேரக்டர்ல பிரபலம் அடைஞ்ச அஜய் கபூரோட மனைவி சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மல்லி சீரியல்ல நடிச்சுட்டு வர நிலையில தான் விஜய் பட வாய்ப்பை எதுக்காக மறுத்தேன் அப்படின்னு பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க. அது பல்வேறு கருத்துக்களை பெற்றுட்டு வருது. பொதுவா சீரியல்கள்ல சினிமாக்கள்ல பலருக்கும் பிரபலமானவங்களோட குடும்பங்கள் வெளியே தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஆனா பல வருடங்கள் கழிச்சு அவங்கள பத்தின விவரங்கள் வெளியே தெரியும் போது ரசிகர்களுக்கு வியப்ப கொடுக்கும். அதே மாதிரி தான் சீரியல் நடிகர் அஜய் கபூர், அதாவது கோலங்கள் சீரியல்ல ஆதி கேரக்டர்ல வில்லனா நடிச்சு மிரட்டினவர் தான் அஜய் கபூர். அவரோட மனைவி சீரியல் நடிகை அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ அது தெரிஞ்ச பலரும் வியப்ப கொடுத்துட்டு வராங்க. அஜய் கபூரோட மனைவி தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மல்லி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே வெளியான ருத்ரவீணை அப்படின்ற சீரியல் மூலமா தான் சின்ன திரையில அறிமுகமாகி இருக்காங்க. விஜய் டிவில ஒரு சில சீரியல்கள்ல நடிச்சிருந்த நிஷா கபூர் இப்போ சன் டிவி சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அது இணையதளத்துல அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது. அதுல நிஷா கபூர் பேசும்பொழுது, நான் ஸ்கூல் படித்து முடிச்சதும் மாடலிங் பண்ண தொடங்கிட்டு கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் பொழுது மாடலிங் மூலமா நிறைய விளம்பரங்கள்ல நடிக்க வாய்ப்பு வந்தது. அந்த நேரத்துல நான் எதிர்பார்க்காத வகையில எனக்கு சினிமா பட வாய்ப்புகளும் வந்தது. ஸ்கூல் படிக்கும் பொழுதே கேமரா முன்பு நடிக்க வேணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடிகர் விஜய் நடிச்ச ஷாஜகான் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனா நான் அதை மறுத்துட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு சினிமாவுல நடிக்கிறதுக்கு பிடிக்கல, சீரியல்ல நடிக்கிறது தான் பிடிச்சிருந்தது. சீரியல்ல நடிச்சாலே போதும் என்று நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் எனக்கு ருத்ரவீணி சீரியல்ல நடிக்க வாய்ப்பு வந்தது. அந்த சீரியல்ல நான் நடிச்சேன். ஆரம்பத்துல விஜய் பட வாய்ப்பை நான் நிராகரிச்சு இருந்தாலும் இப்போ வருத்தமா இருக்கு. அந்த படம் பெரிய அளவுல விஜய்க்கு வெற்றி பெற்று கொடுத்திருந்தது. அதே மாதிரி அந்த படத்துல நடிச்ச நடிகைக்கு பிரபலத்தை கொடுத்திருந்தது. ஆனா எனக்கு அது ஏனோ அந்த நேரத்துல சினிமா வேண்டாம் அப்படின்னு தோன்றி இருந்தது. அதனால சினிமாவுல நடிக்கல. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள்ல நடிச்சிருக்கேன். நான் முதலா நடிச்சிருந்தது டாடா டீ விளம்பரம் தான். ருத்ரவீணை சீரியலுக்கு அப்புறம் 20 வருடங்கள் கழிச்சு இப்போ மல்லி சீரியல்ல என்ட்ரி கொடுத்திருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த பேட்டியில நடிகர் அஜய் கபூரோட மனைவி நிஷா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.